அறிவியலில் ஒரு நம்ப முடியாத புதிய மைல்கல். புதைப்படிமங்களிலிருந்து புரதங்களை பிரித்தெடுக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து சமீபத்திய ஆராய்ச்சி வரலாற்றின் பக்கல்களை திறக்கும் புதிய கதவுகளை திறந்துவிட்டுள்ளது. கனடாவின் ஆர்க்டிக் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட 24 மில்லியன் ஆண்டுகள் பழமையான காண்டாமிருகத்தின் பல் புதைபடிமத்திலிருந்து விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக புரதங்களை பிரித்தெடுத்துள்ளனர். இது உலகின் மிக பழமையான இதுவரை கண்டறியப்பட்ட விரிவான புரத தரவுகளாகும். பொதுவாக DNA 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் தாக்குப்பிடிப்பதில்லை. ஆனால் பற்களின் எனாமல் போன்ற கடினமான அமைப்புகள் பல மில்லியன் ஆண்டுகளாக புரதங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக செயல்படுகின்றன என்பதை இந்த கண்டுபிடிப்பு நிரூபித்துள்ளது. இந்த புரதங்கள் அந்த காண்டாமிருகத்தின் பரிணாம வளர்ச்சி மற்றும் அதன் குடும்ப மரம் பற்றிய புதிய தகவல்களை அளித்துள்ளன. மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி என்னவென்றால், டைனோசர்கள் அடுத்து வருமா? ஆம், இந்த புதிய தொழில்நுட்பம் டைனோசர் புதைப்படிமங்களிலிருந்தும் புரதங்களை பிரித்தெடுக்க வழிவகுக்கும் என விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இது நமக்கு அழிந்து போன உயிரினங்கள் பற்றிய ஆழமான புரிதலை அளிப்பதுடன் ஜுராசிக் பார்க் போன்ற கற்பனை கதைகளை நிஜமாக்குமா என்ற கேள்வியையும் எழுப்புகிறது. எதிர்காலத்தில் இன்னும் என்னென்ன ரகசியங்கள் வெளிவரும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டுகளில் தெரிவிக்க மறக்காதீர்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.